நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதையே அறுவடை செய்கின்றீர்கள். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறு வணிகர் ஒருவர் அருகில் உள்ள நகரத்தில் வெண்ணெய் விற்று வந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய கடைக்காரர் அவருடைய வழக்கமான வாடிக்கையாளர். கிராமவாசி ஒவ்வொரு மாதமும் கடை உரிமையாளருக்கு தேவையான வெண்ணெயை 1 கிலோ பிளாக்குகளில் வழங்குவார். அதையொட்டி அவர் பெரிய கடை உரிமையாளரிடமிருந்து சர்க்கரை, பருப்பு போன்ற மளிகை பொருட்களை பெறுவார். கடை உரிமையாளர் வெண்ணெயை எடை போட முடிவு செய்தவுடன் அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு வெண்ணெயும் 900 கிராம் எடை கொண்டது, 1 கிலோவிற்கு பதிலாக. அடுத்த மாதம் கிராமவாசி வெண்ணெய் வழங்க வந்தபோது கோபமடைந்த கடை உரிமையாளர் தான் ஏமாற்றப்பட்டதை கூறி கடையை விட்டு வெளியேற சொன்னார். அதற்கு அந்த கிராமவாசி மரியாதையுடன், ஐயா, நான் மிகவும் ஏழை கிராமவாசி. வெண்ணெய் எடை போடுவதற்கு தேவையான எடைகளை வாங்குவதற்கு கூட என்னிடம் போதுமான பணம் இல்லை. நான் வழக்கமாக நீங்கள் கொடுக்கும் 1 கிலோ சர்க்கரையை எடையுள்ள தராசின் ஒரு பக்கத்திலும் வெண்ணெயை மற்றொரு பக்கத்திலும் வைப்பேன் என்றார். நாம் பிறருக்கு கொடுப்பது நமக்கு திரும்பும் என்பதை இந்த எளிய கதை மிக அழகாக விளக்குகிறது. அதுதான் கர்மா.